வணக்கம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் 1:42 ஜூன் 15, 2026. இது இன்ட்ராடே பேசிஸில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பங்கு நேற்றைய க்ளோஸ், அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கில் இருந்து என்னென்னா சிக்னிஃபிகண்ட்டாக வெள்ளிக்கிழமை ஹையை க்ராஸ் பண்ணுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது சப்ளை ஜோன். இது சப்ளை ஜோனை இதை கிராஸ் பண்ணதுனால இன்னும் ஏற்றம் இருக்கும். எப்படின்னா காலைகள் 1810, 1870 என்ற நிலைகளை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இது என்னென்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இதுவரையும் சாத்தியம் 1810 வரையும். இந்த 1810லேருந்து 1870 வரையிலும் செல் ஆஃப் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதை பார்த்துங்க. அதனால் ஒரு தாக்குதல் இங்கே இருக்கும், சப்ளை இங்கே இருக்கும். அதை நீங்கள் உணர வேண்டும். சரி, இப்போ இங்கிருந்து இறங்க ஆரம்பித்தால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிருந்து இறங்கினால் 1751 வரை இறங்க வாய்ப்புண்டு. அதற்கும் கீழே 1691. இப்போ சரி, வாங்கிறதுன்னா எங்கே வாங்கலாம்னா இந்த நிலைகளில் வாங்கலாம். 1691க்கும் 1632க்கும் இடையில் நிச்சயமாக நல்ல பை. ஆனால் இது 1632 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இது என்னென்னா இது இந்த அக்குமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த நிலைகளில் இப்படி இதுக்கிடையில் காளைகளும் கரடிகளும் சண்டை இட்டுக்கொள்ள வேண்டும். இதை கடந்து விட்டார்கள். காளைகள் அந்த கரடிகளின் தாக்குதலை சமாளித்து இதை கடந்து ஹோல்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயம் ரேலி ஒரு ஏற்றம், ஒரு 30 ரூபாய் நிச்சயம் ஏற்றம் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு 60 ரூபாய் ரேலி இருக்குமா அப்படிங்கிறது அது இந்த நிலைகளுக்கு இடையில் எங்கே வேணுமானாலும் செல் ஆஃப் இருக்கலாம், இப்படி இறங்கலாம். அதனால் அதை பார்த்துங்க. அது அந்த 60 ரூபாய் கிடைக்குமா என்பது அதாவது ஒரு சந்தேகம். 50க்கு 50ன்னு வச்சுக்கலாம். 100க்கு 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 100க்கு 50% சான்ஸ் இருக்குது, இல்லை 100க்கு 60% சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. அதனால் நிலைகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ரியாலிட்டி தான். இதில் செக்டரல் இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி என்எஸ்சி ரியாலிட்டி தான், ஸ்டாக்ஸ் தான் நல்லா மேலே போயிட்டுருக்கு. அதில் இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நன்றாக ஷைன் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பங்கை இதற்கு மேலே, அதாவது இந்த நிலையை நீங்கள் வாட்ச் செய்யணும். 1779, 70க்கு மேலே இருந்தால் நிச்சயம் 30 ரூபாய் ஏற்றம் இருக்கும். அதற்கு மேல் 60 ரூபாய் ஏற்றம் என்பது இது லக்கை பொறுத்தது. அதுதான். இதுக்கு தகுந்தப்போ உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.